எடுத்த காரியங்களில் வெற்றி அடைவதற்கும், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்குவதற்கும், குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் தீர்வதற்கும், தொழில் வளர்ச்சி அடைவதற்கும் சொல்ல வேண்டிய தட்சிணாமூர்த்தி மந்திரம். வியாழன் என்பவரே குரு பகவானை குறிக்கும். குரு பிரகஸ்பதிதான் நவகிரகங்களில் குரு பகவானாக திகழ்கிறார். அதேபோல் குருஸ்தானத்தில் குரு தட்சிணாமூர்த்தியே காட்சி தருவதால் சிவஸ்வரூபமாக திகழும் தென்முகக் கடவுளாம் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வணங்கினால் புத்தியில் தெளிவும் செயலில் திண்மையும் கிடைக்கப் பெறலாம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்குரிய சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை தினமும் காலையில் பாராயணம் செய்வது ரொம்பவே விசேஷம். நற்பலன்களையெல்லாம் வழங்கும். அதேபோல் வியாழக்கிழமைகளிலும் பௌர்ணமி தினங்களிலும் சிவன் கோயிலில் கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு எதிரே அமர்ந்து தம்பதி சமேதராக இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வழிபட்டால் தம்பதியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டில் வீண் சண்டையோ சச்சரவுகளோ ஏற்பட்டு கொண்டிருக்கும் நிலையெல்லாம் அறவே மாறிவிடும். எடுக்கும் காரியங்களில் வெற்றி உண்டாகும். வாக்குவன்மை பலமாகும். தட்சிணாமூர்த்தி மூலமந்திரம். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச நமக.